ஐயா, நாங்கள் வரதாபுரம் பகுதியிலேருந்து பேசுகிறோம். 11 கேபி ஒயரு நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எழுதி கொடுத்துக்குறோம். ஆனால் இது வரைக்கும் எடுக்கல. இந்தமாதிரி ப்ராப்ளம் வரும்னு தான் நாங்கள் அன்றைக்கி எழுதி கொடுத்தோம், மனு கொடுத்துக்குறோம். கலெக்டராண்டி இத்தனாட்டி மனு கொடுத்துக்குறோம். இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்த தம்பி பொண்டாட்டி அந்த கரண்ட்டில் மாட்டின்னு இறந்துட்டுக்கிறாங்க. கம்பி பட்டு இறந்துக்கிறாங்க, இழுத்துட்டுக்குது. 4 குழந்தைங்களும் இறந்துருக்கோம். அந்த 4 குழந்தைங்க தப்பிச்சிக்கிச்சு, அவள் இறந்துட்டா. தயவு செஞ்சு எங்களுக்கு அதை எடுத்து அந்த குழந்தை 23 வயசு குழந்தை தான், தம்பி ஒய்ஃபு. அதுக்கான நஷ்டஈடு என்ன கூட கவர்மெண்ட் தான் இப்போ எங்களுக்கு பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா இந்த நடந்ததுக்கு அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். நாங்கள் அப்போ தான் கொடுத்துங்கிறோம். நாங்கள் மனு கொடுத்து நாங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்போ இந்தமாரி எல்லாரும் அன்னாட கூலிக்கு போனால் தான் எங்களுக்கு உண்டு. தம்பி இந்த வேலையிலேருந்து வந்துக்கிறாரு, கூலிக்கு போய் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுங்கிறாங்க எல்லாரும். இந்த மாதிரி நிலமை ஆகி போய்க்குது. எங்கள் குடும்பத்தில் நஷ்டஈடு நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த குழந்தைக்கு 23 வயசுல இறந்து போய்க்குது. அந்த குழந்தை பாருங்க, அவங்க அம்மா பாருங்க, 23 வயசு. அவங்க அப்பாவும் இல்லை, அந்த குழந்தை தான் அவங்கள நம்பி வாழ்ந்துருந்து. இப்போ அவங்க எல்லாமே இப்படி ஆகி போய்க்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்? நாங்கள் அன்னையிலேருந்து குத்துக்கிறோம். நாங்கள் அன்னையிலேருந்து மனு குத்து, நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மனு குத்துக்கிறேன். இந்த இடத்துல யாருமே நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும். இப்போ இறந்து போறதுக்கு யாரும் எடுத்து சின்ன குழந்தை அந்த பொண்ணு. தயவு செஞ்சு நீங்க எங்களுக்கு நடவடிக்கை எங்களுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு எடுத்து கொடுங்க. அதுக்கான நடவடிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.